You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். உங்களுடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்பட்டன என்பதை இங்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். பல வருடங்களுக்கு முன்பு நான் முதலில் ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது எங்களுக்கு உண்டாயிருந்த கூட்டங்களைப் போலவே எங்களால் ஜனங்களை கூட உட்கார வைக்க முடியவில்லை. மைதானங்கள் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் ஏற்பாடு செய்து அந்த இடம் 3 மணிக்குள் நிரம்பிவிடும். அவர்கள் உள்ளே வராதபடிக்கு கதவுகளை மூட வேண்டும். நாங்கள் 7 மணி வரை அங்கே வரமாட்டோம். புரிகிறதா? எங்கும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் குவிவார்கள். கடைசி கூட்டத்தில் நான் கடைசி 5 இரவுகளை எடுத்துக்கொண்டேன். வார்த்தையை சுற்றியே கட்டி எழுப்பவும், வார்த்தை என்ன ஒரு வல்லமையை உடையதா இருந்தது என்பதை உணரத் தொடங்குவோமே. புரிகிறதா? ஏனென்றால் வார்த்தை தேவனாய் இருக்கிறது. பார்த்தீர்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்பொழுது எபிரேயர் 4 அதை கூறியுள்ளது. அதாவது தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் உள்ளது. புரிகிறதா? தேவனுடைய வார்த்தையானது எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. புரிகிறதா? அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்படியானால் நாம் நம்மையே சற்று பதட்டமில்லாமல் ஆக்கிக்கொள்ள ஒரு வரம் இருக்குமானால், வார்த்தை தானே கிறிஸ்துவாய் இருக்கிறது. அவரே வார்த்தையாயிருக்கிறார். நமக்குள்ளாக வந்து நீங்கள் அதை பார்த்திருக்கிறபடியே மனதின் யோசனைகளை வகையறுக்கிறார். புரிகிறதா? எவ்வளவு அற்புதமானது! அப்படியானால் அவர் என்ன செய்தார் என்பதையும் அவர் நம்மை ஆசீர்வதித்த விதத்தையும் பார்ப்பதுமே. அதன் பின்னர், அதாவது 4 இரவுகளாக அந்த வார்த்தையை சுற்றியே கட்டி எழுப்பினதை நான் அதை உணர்கிறேன். ஜனங்கள் அமைதியாக இருக்கட்டும். அதன் பின்னர் அப்படியே பதட்டமின்றி இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை அழைத்து கூட்டத்திலே காரியங்களை செய்வார். அதன் பின்னர் கடைசி மாலை, கடைசி ஞாயிறு பிற்பகல், அமெரிக்காவில் நான் எப்போதும் கண்டதிலேயே மிகப்பெரிய சுகமளிக்கும் வரிசைகளில் ஒன்றை நான் கண்டேன். பார்த்தீர்களா? அவர்கள் இருந்தபோது நான் பில்லியை 100 ஜபட்டைகளோடு மற்றும் ஜீனை 100ஓடும் மற்றும் லியோவை 100ஓடும் மற்றும் ராயை 100ஓடும் சுமார் 500 அட்டைகளை, எல்லா அட்டைகளையுமே கொடுக்கும்படி கீழே அனுப்பினேன். அதன் பின்னர் வார்த்தையின் ஒரு பற்றி பிடித்தலையும் அது என்ன செய்யும் என்பதையும் அவர்கள் கண்ட பிறகு, அப்பொழுது அந்த வார்த்தையின் பேரிலேயே தரித்திருக்க செய்து அவர்களை மேடைக்கு கொண்டு வருவேன். புருஷர்களும் ஸ்திரீகளும் தங்களுடைய கக்கத்தண்டங்கள் போன்றவற்றை வீசி எறிந்துவிட்டு அவர்கள் மேடையண்டை பார்ப்பதற்கு வருவதற்கு முன்னமே கூட சுகமடைந்ததை நான் கண்டேன். புரிகிறதா? தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு சென்று அங்கே அதனூடாக அந்த 5 செய்திகளில், இல்லை 4 செய்திகளில், அவர்களுடைய இருதயங்களில் அவர்கள் அதை தங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கும் அளவிற்கு தன்னை பதித்துக் கொண்டது. அப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டியிருந்த ஒரே காரியம், மற்ற ஏதோ ஒன்றை காண ஒரு சிறு தொடர்பு கொள்ள வேண்டியதாயிருந்தது. அது மற்றொரு உண்மையாயிருந்தது. அவர்கள் அந்த மேடையை வந்தடைந்தவுடனே, அவர்கள் மேடைக்கு வருவதற்கு முன்பே அங்கே மேடையில் அவர்கள் சுகமடைந்தனர். இங்குள்ள சகோதரர்களாகிய நீங்கள் யாவரும் சகோதரன் எட் ஹூப்பரை அறிவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் அங்கு கீழே ஆர்கன்சாஸில் இருந்து வருகின்றீர்களா? அவர் சந்தித்தார். அவர் ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் என்னுடன் இருந்தார். அவர் இது பண்டைய காலங்கள் போன்று தென்பட்டது என்று கூறினார். அவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் உபயோகித்த முறை என்றார். கட்டிகளோடு இருந்த அதை போன்ற ஜனங்கள் வந்து சுகமடைந்தனர். குருடர், செவிடர், ஊமையர், எல்லா விதமான காரியங்களையும் நம்முடைய கர்த்தர் சுகப்படுத்தினார். ஜனங்களை தொடக்கூட வேண்டியதே இல்லை. வார்த்தை புறப்பட்டு சென்று அதை செய்கிறது. ஆகையால் சபையில் நான் பேச விரும்புகிற ஒரு செய்தியை கர்த்தர் எனக்கு அளித்தார். எப்போதாவது நான் திரும்பி வரும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் மிகவும் அலுவலாயிருக்கிறேன். இப்பொழுது நான் நாளை மீண்டும் புறப்பட வேண்டும். இந்த சிறு பெண் வருவதற்காக காத்திருக்கிறேன். வீட்டில் நான் சிறு கைப்பெட்டியை வைப்பதற்கு முன்பு கூட அங்கு யாரோ ஒருவர் காத்திருப்பார். அது முதற்கொண்டு நான் கீழே அமரவே இல்லை. பார்த்தீர்களா? நான் உள்ளே வந்தது முதற்கொண்டு என்னுடைய குடும்பத்தாரிடம் கூட பேசவே இல்லை. பார்த்தீர்களா? இது உண்மையாகவே ஒரு சிரமமாய் உள்ளது. கர்த்தர் என்னை தாங்கிக் கொள்ளும்படி உதவி செய்ய எனக்கான உங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கூட நான் வருந்தி வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுது இங்குள்ள நம்முடைய சகோதரனை பாருங்கள். உண்மையாகவே சுகவீனமாய் இருந்து இந்த கட்டிலில் படுத்துக் கொண்டிருக்கிறார்.
எங்களுக்காக லூயிஸ்வில்லுக்கு செல்ல சற்று நேரத்தில் ஒருவர் வருகிறார். ஒரு அருமையான வாலிப பெண்மணிக்காகவும் கூட நீங்கள் ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது அவளுக்கு சுமார் 18 வயது கூட இல்லை. அவள் இரட்டை பிறவிகளில் ஒருவள். மேலும் பள்ளியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பெண். மற்ற பெண் பிள்ளைகள் இவளை குறித்து பேசுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த 2 பெண் பிள்ளைகள் அவர்கள் எப்படி இருந்தனர் என்பதையும், அவர்கள் வாழ்க்கையில் எந்த பாகத்தை தவறவிட்டுக் கொண்டிருந்தனர் என்றும், அவர்கள் மற்ற பெண்களைப் போல எப்படி ஜீவிக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் சொல்லுவார்கள். ஒரு பெண்ணால் அதை மீற முடிந்தது. இந்த மற்றொருவளுக்கோ ஒரு சிக்கல் இருந்தது. அவள் அதை குறித்து உண்மையாகவே மிக மோசமாக உணர்ந்தாள். மேலும் விலகிச் சென்று பின்னோக்கி சென்று அதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். முடிவிலே அவளுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு விட்டது. அவள் ஒரு பைத்தியக்கார விடுதியில் இருக்கிறாள். அவருடைய தாயாரும் தகப்பனும் இந்தியானாவில் உள்ள கிராண்டாலில் இருந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து விடுவார்கள். அவர்கள் இந்த விடுதிக்கு சென்று அவளை நாளை மெய்ட்சனுக்கு அனுப்ப முயற்சிக்கப் போகிறார்கள். இப்பொழுது அந்த பெண் சரீர பிரகாரமான கோளாறு ஏதும் அந்த பெண்ணில் இல்லை. அவள் சரீர பிரகாரமாக ஒன்றுமே இல்லை. அவள் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்கிறாள். ஆனால் அதை விளக்கிக் கூறுவது மிகவும் கடினமாக உள்ளது. அது உண்மையாகவே விளக்கப்பட முடியாது. அது என்னவென்றால், அவளுடைய ஆவி அலைந்து திரிந்துள்ளது. புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் அவளுடைய ஆவியை பற்றி பிடித்து அதை அதனுடைய ஸ்தானத்திற்கு திரும்ப கொண்டு வர வேண்டும். புரிகிறதா? அங்குதான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு மனித அமைப்பு எப்படி செயல்படுகிறது என்பதன் பெயரில் நாம் இங்கே பேசினது போலவே, நீங்கள் சரீரத்துக்குள் நுழையும் 5 புலன்கள் எப்படி உள்ளன என்றும், அதற்கு நாம் அதை 5 வழிகள் என்று அழைக்கிறோம். 5 வழிகள் மனசாட்சி, கற்பனை போன்றவை. நாம் அதனால் ஆத்துமாவுக்குள் நுழைகிறோம். அதன் பின்னர் நீங்கள் ஆவிக்குள் நுழையும் போது ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. அது சுய விருப்பத்தின் மூலமாகவே. அது மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதை போன்றே அதை அடிப்படையாக கொண்டது. உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது உங்களால் அதை விட்டுவிட முடியும். உங்களால் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது அவரை விட்டுவிட முடியும். நீங்கள் இன்னமும் அந்த மரத்தின் அருகே இருக்கிறீர்கள். அதாவது ஒன்று ஜீவனாயும் மற்றொன்று மரணமாயும் உள்ளது. ஒவ்வொரு மானிடனுக்கு முன்பாகவும் அந்த மரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் சரியா அல்லது தவறா என்பதை தெரிந்து கொள்வதற்கு சமமான வாய்ப்பினை மற்றொருவருக்கு தராமல் ஒன்றை எங்கே வைத்தால் தேவன் அநீதி உள்ளவராயிருப்பார். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பு உள்ளது. மேலும் அந்த ஆவியில் நாம் சுகமாக்கப்பட முடியும் அல்லது நாம் சுகமாக்கப்பட முடியாது. இப்பொழுது அது நாம் தேவனுக்கேற்றபடி சுகமடைந்திருக்கவில்லை என்பதல்ல, நாம் அப்படித்தான் அடைந்துள்ளோம். ஏனென்றால் உடன்படிக்கை நிபந்தனையற்றதாக உள்ளது. அவர் ஏற்கனவே நம்முடைய சுகமளித்தலை சம்பாதித்துள்ளார். ஆகையால் நம்முடைய சுகமளித்தல் நம்மிடத்தில் உள்ளது. அது நம்முடையது. இப்பொழுது அதை விசுவாசிக்கும்படி நாம் இந்த வழியை ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது அதை விசுவாசிக்காதபடி இந்த வழியை ஏற்றுக்கொள்கிறோமா என்பதாக உள்ளது. இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் நடக்கக்கூடிய ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. இப்பொழுது அழகான இந்த குழந்தை, அவளுடைய தாய் ஒரு பெண் சிநேகிதி. நான் என்னுடைய பெண் சிநேகிதிகளில் ஒருவராயிருந்தவள். அவள் ஒரு அருமையான எளிய பெண்மணியாயிருந்தாள். ஒரு உண்மையான கண்டிப்பான நசரேய வீட்டிலிருந்து வெளியே வந்தவள். இனிமையான குட்டிப்பெண். அவளுக்கு ஒரு அருமையான கணவர் கிடைத்துள்ளார். அவளை திருமணம் செய்துள்ள அந்த பையனை உண்மையாகவே நன்றாக நானும் கூட அறிந்திருக்கிறேன். அவள் வெறுமன ஒரு சிறு, அவர்கள் கர்த்தரை சேவிக்கும்படிக்கு அந்த பிள்ளைகளை வளர்த்து அவர்களை பள்ளியில் சேர்த்துள்ளனர். அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவில் வேரூன்றப்பட்டிருந்தபடியால் தவறான காரியங்களை செய்கிறதில்லை. ஆனால் அதற்கோ அப்படியாகிவிட்டது. ஒரு மனமுறிவில் நான் இருப்பது போலவே ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பே பார்த்தேன். ஒரு சிறு பையனிடத்திற்கு திரும்பி உற்று பார்த்தேன். சரியாக அதே காரியமாயிருந்தது. மேலும் நாங்கள் ஒரு இரவு சகோதரன் ரைட்ஸ் மற்றும் ஆர்வில் ஒரு முழுமையான இடைவெளியில் இருந்தபோது அங்கே சென்றிருந்தோம். மேலும் அவன், உங்களுக்கு தெரியுமா, அவன் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்த முயற்சித்தான். ஆர்விலும் நானும் நல்ல நண்பர்களாகவே இருக்கின்ற காரணத்தால் உண்மையாகவே நான் அவனுடைய தந்தையைப் போல் இருப்பேன். நான் அவனுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒன்றாக திருமணம் செய்து வைத்தேன். அவனோ குதித்தெழுந்து, எங்கிருந்து வெளியே போ, எங்கிருந்து வெளியே போ, எங்கிருந்து வெளியே போ என்று கூச்சலிட்டான். பார்த்தீர்களா? இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டி இருந்தது என்னவென்றால், அந்த ஆவியின் வரிசைக்குள்ளாக சென்று அந்த பையனுடைய ஆவியை பிடிக்க வேண்டியதாக இருந்தது. புரிகிறதா? அவனுடைய சிறிய இருதயத்தில் ஏராளமான துயரம் உண்டாயிருந்தது. அவன் வாலிபனாக இருக்கிறான். அவன் ஏராளமானவற்றை பார்த்து விட்டிருந்தான். அவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்திற்கு அவனை திரும்ப கொண்டு வந்தோம். உங்களுக்கு புரிகிறதா? ஒரு சில நாட்களில் அவன் சரியாயிருந்தான். இப்பொழுது இதன் பேரில் நீங்கள் செய்ய வேண்டியது அதே காரியமாயிருக்கிறது. நான் அதை பார்த்திருக்கிறேன். அது உண்மை என்பதை நான் அறிவேன்.
ஆனால் இப்பொழுது இந்த சிறு பெண்ணை கண்டறியும்படியாய் தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். அவள் எங்கே இருக்கிறாள் என்று அவள் அறிந்திராத ஒரு இடத்திற்கு வெளியே சென்று அதன் பின்னர் அவளை அவரிடத்திற்கு திரும்பவும் அழைத்து வரவுமே. அந்த வழி விசுவாசத்தின் மூலமாகவே வருகிறது. பாருங்கள், அவள் தனக்கான விசுவாசத்தை உடையவளாய் இருக்க முடியாது. அவள் எங்கே இருக்கிறாள் அல்லது எந்த காரியத்தையும் அவள் அறியாதிருக்கிறாள். புரிகிறதா? இங்கே அது நம்முடைய விசுவாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இப்பொழுது அதில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர் நமக்கு வாய்ப்பினை அளிக்கிறார். அங்குதான் நீங்கள் ஒரு வழியில் தேவனுடைய வார்த்தை பாவியை ஊடுருவுகிறது. அது தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கத்திற்கு அப்பால் ஊடுருவி செல்ல வேண்டியதா இருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் வியாதியஸ்தற்காக ஜெபிப்பதற்கு முன்பு இந்த காலை நான் சற்று பேச விரும்புகிறேன். மறுபுறத்தை பார்ப்பது குறித்து உங்களுக்கு தெரியுமா? அண்மையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? மறுபுறத்தை பார்த்ததை குறித்து நான் சாட்சி பகிர்ந்து கொண்டிருந்த அந்த காலை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பாருங்கள், அது உண்மையாயிருந்தது. முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய சத்தம் அந்த கட்டுரையை வெளியிட்டு இங்கே இந்த பக்கத்தின் பின்னால் புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளது. ஊழியத்தை குறித்து பேசுகையில் இங்கே கீழே ஒரு சிறு பகுதியில் ஒரு சிறு காரியத்தை பிரசுரித்துள்ளது. இது பல்வேறு மொழிகளில் அச்சடிக்கப்பட்டுள்ள சர்வதேச செய்தித்தாளா இது உள்ளது. அவர்கள் முன்பக்கத்தில் முதலாவது அந்த தரிசனத்திற்காக அர்ப்பணித்துள்ளனர். புரிகிறதா? நான் அவைகளை இங்கே கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் விரும்பினால் ஒன்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். எழுந்திருங்கள். இந்த காலையில் சகோதரர்கள் எத்தனை பேர் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. மேலும் நீங்கள் அப்படியானால் நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ள தவறினால் பாருங்கள், அலுவலகத்திற்கு செல்லுங்கள். அவர்கள் அவைகளை அங்கே அலுவலகத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களை அவர்களுடைய ஒரு குழுவாக இருக்க அனுமதித்தார்கள். இது பற்றி தொடர்ந்து முன்னேறி கொண்டிருங்கள். புரிகிறதா? அவ்வளவுதான் என்னுடைய இருதயத்தில் உள்ளது. என்னால் கேட்க முடிந்ததெல்லாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருங்கள் என்பதேயாகும். நதிக்கப்பால் ஒரு மேலான தேசம் உண்டு. நாம் அந்த தேசத்தை சந்திக்கும் வரை தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்போமாக. இப்பொழுது அவர்கள் இங்கே ஒரு பிரதிஷ்டைக்காக சகோதரன் ஸ்டிக்கர் மற்றும் சகோதரி ஸ்டிக்கரினுடைய குழந்தையை வைத்துள்ளனர் என்று நான் நினைக்கிறேன். எனவே அதை சகோதரி ஸ்டிக்கருக்கு அது இப்பொழுது எத்தனையாவது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? 6 குட்டி நபர்கள். அது ஒரு அழகான சிறு குடும்பம். எனவே அவர்கள் ஆப்பிரிக்காவில் நம்முடைய மிஷனரிகளாய் இருந்து அண்மையில் திரும்பி வந்துள்ளனர். அவர்களுடைய பிள்ளைகள் யாவரும் அழகிய குட்டி நபர்களாக இருக்கின்றனர். அவர்கள் அதை இந்த காலை ஒரு பிரதிஷ்டை ஆராதனைக்காக கொண்டு வருகையில் என்னால் இந்த ஒன்றையும் கூட காண முடிகிறது. டெடி எங்கே? டெடி மகனே, ஒரு நிமிடம். எங்கே இந்த இசைப்பிழையண்டை நீ வருவாயா? மேலும் நாம் நம்முடைய பாடலை, ஒரு சிறிய பாடலை, உங்களுக்கு தெரியும், அந்த சிறிய பாடலை பாடுவோம். அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்று நாம் பாடுவோம் என்று நான் நினைக்கிறேன். அது சரியா? பாவ களத்தில் இருந்து அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். அதுதான் நாம் இதை இசைக்க காரணம். ஏனென்றால் பெற்றோர்களாகிய நாம் நம்மால் முடிந்த எல்லாவற்றோடும் பிரதிஷ்டைக்காக அவர்களை கொண்டு வருகிறோம். நாம் அவர்களை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்ய அவர்களை உள்ளே கொண்டு வருகிறோம். அவர்கள் இன்னமும் குழந்தைகளாய் இருக்கையில், அதாவது அவர்கள் பாவ களங்களுக்குள் வழி தவற மாட்டார்கள். அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். நாம் அப்படியே டெடி, உங்களுக்கு தெரியுமா, நாம் இப்பொழுது அதனுடைய ஒரு சரணத்தை பாடுவோமாக. இப்பொழுது மற்றொன்று இருந்தால் ஏன், அதை இப்பொழுதே கொண்டு வாருங்கள். சகோதரன் ஸ்டிக்கர் மற்றும் சகோதரி ஸ்டிக்கர், அந்த பாடல் என்ன பொருட்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். இழந்தவர்களை இயேசுவண்டை கொண்டு வரும்படி முயற்சிக்க உங்களுடைய இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கும் வாஞ்சையினால் அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். உங்களுடைய சிறிய குழந்தை அது பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு முன்பு மரித்தால் அல்லது இன்னும் என்னவாக இருந்தாலும் எப்படியும் அது ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கல்வாரியில் அதை செய்துவிட்டது. ஆனால் அவருடைய மகத்தான பூமிக்குரிய யாத்திரையின் நினைவாக அவர் தன்னுடைய கரங்களை சிறுவர்கள் மீது வைத்தபோது அவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று கூறினார். அதனால்தான் நீங்கள் இந்த காலை குழந்தையை கொண்டு வருகிறீர்கள். எங்களில் நம்பிக்கை வைத்து, அதாவது நாங்கள் ஒரு விசுவாசமுள்ள ஜெபத்தை ஜெபிக்கும்படி சிறுவருக்காக தேவனுக்கென்று அதனுடைய ஜீவியத்தின் பிரதிஷ்டைக்கு கொண்டு வருகிறீர்கள். அதனுடைய பெயர் என்ன? மார்லின் மேட்ஜ். மார்லின் மேட்ஜ் ஸ்டிக்கர். அதற்கு எத்தனை வயதாகிறது? 13 மாதங்கள். ஆப்பிரிக்காவில் பிறந்தது. அது சரிதானே? பாருங்கள், நாளை என்று ஒன்று இருக்குமானால் இந்த சிறு குழந்தை அங்கே ஒரு மிஷனரியாக அவள் பிறந்த அந்த களத்திலேயே இருக்கலாம். ஒரு அழகான சிறு குழந்தை. சகோதரன் நெவில், நீர் வருவீரா? மேலும் மார்லின், ஓ என்னே, நான் எப்பொழுதுமே இந்த சிறு குழந்தைகளை விரும்புகிறேன். இது அழகான குட்டி நபராய் இருக்கவில்லையா? நீ எப்படி இருக்கிறாய்? நீ எப்படி இருக்கிறாய்? நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
நீங்கள் உங்களுடைய கரங்களை அவள் மீது வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்களுடைய பரலோக பிதாவே, குட்டி மார்லின் மேட்ஜை நாங்கள் உம்மிடத்திற்கு கொண்டு வருகிறோம். யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த போது ஊழிய களத்திலே இந்த அழகான சிறு குழந்தை பிறந்தது. நீர் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்குமாறு நான் ஜெபிக்கிறேன். வேதாகமத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை உம்மிடத்தில் கொண்டு வந்தனர். நீர் உம்முடைய கரங்களை மேலே வைத்து அவர்களை ஆசீர்வதித்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கூறினீர். இன்றைக்கு தாயும் தகப்பனும் அதை எங்களுடைய கரங்களில் வைக்கின்றனர். நாங்கள் விசுவாசத்தினால் அப்பால் உள்ள அந்த படிகளில் ஏறி விசுவாசத்தினால் அதை உம்முடைய கரங்களில் வைக்கிறோம். இவளுடைய ஜீவியத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இவளுக்கு ஒரு நீண்ட ஆயுளை தாரும். இவள் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாளாக. இவள் தன்னுடைய ஜீவியம் முழுவதும் அவளுடைய ஒவ்வொரு தசைனாருடனும் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரியாக உமக்கு சேவை செய்வாளாக. பிதாவே, இதை அருளும். அவளுடைய தகப்பனையும் தாயும் அவளுடைய குட்டி சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஆசீர்வதியும். அவர்களும் கூட தேவனுடைய சேவைக்கென்று ஒரு மகிமையான குடும்பமாக இருக்கும்படி வளர்வார்களாக. பிதாவே, ஒரு சேவை ஜீவியத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் குட்டி மார்லின் மேட்ஜை உம்மிடத்தில் அளிக்கிறோம். அவளையும் அவளுடைய தகப்பனையும் அவளுடைய தாயையும் அவளுடைய அன்பார்ந்தவர்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய சேவையில் அவர்கள் நீண்ட காலமாகவும் மகிழ்ச்சியான ஜீவியங்களாகவும் ஜீவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சகோதரன் ஸ்டிக்கர், தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அருமையான குட்டி பெண்மணியின் மீது ஆசீர்வாதங்கள் இருப்பதாக. மகனே டெடி, உமக்கு நன்றி. நான் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறேன், நீங்கள் நேசிக்கவில்லையா? கர்த்தர் எனக்கு அளித்த தரிசனத்தை எத்தனை பேர் ஒருபோதும் கேட்காமல் இருக்கிறீர்கள்? அதை ஒருபோதும் கேட்காதவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவதை நாங்கள் காண்போமாக. சகோதரன் நெவில், ஒருவேளை நீர் அங்கே உங்களுடைய சிறு புத்தகத்தை வைத்திருக்கலாம். நீர் அதை இங்கே அவர்களுக்காக அப்படியே அடுத்த அல்லது 2 நிமிடங்கள் அதை வாசிக்கலாம். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் விரும்பினால் சரியாக இங்கே வாசிக்கலாம். அன்றொரு நாள் காலை நான் என்னுடைய படுக்கையின் மேல் படுத்துக் கொண்டிருந்தேன். நான் உறக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டேன். மேலும் நான் என்னுடைய கரங்களை என்னுடைய தலைக்கு பின்னால் வைத்து தலையணை மேல் வைத்து ஓய்வாக இருந்தேன். அப்பொழுது மறுபுறத்தில் இது எப்படி இருக்கும் என்று நான் யோசிக்க துவங்கினேன். நான் என்னுடைய பாதி வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டேன் என்பதையும் நான் தெளிவாக உணர்ந்தேன். நான் என்னுடைய ஜனங்களைப் போன்று வயோதிபனாக ஜீவித்தால், நான் இந்த ஜீவியத்தை விட்டு செல்வதற்கு முன்பு கர்த்தருக்காக நான் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய விரும்பினேன். ஒரு சத்தம், நீ இப்போதுதான் தொடங்கி இருக்கிறாய், யுத்தத்தில் முன்னேறு, தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிரு என்று கூறுகிறதை நான் கேட்டேன். நான் அங்கே இந்த வார்த்தைகளை யோசித்துக் கொண்டிருந்த போது நான் ஒரு சத்தத்தை கேட்டேன் என்பதை நான் சற்று யூகித்து பார்த்தேன் என்பதை நான் எண்ணினேன். மீண்டும் அந்த சத்தம், யுத்தத்தில் முன்னேறு, தொடர்ந்து போய்கொண்டே இரு, தொடர்ந்து போய்கொண்டே இரு என்று கூறினது. இன்னமும் நம்பாமல் நான் இந்த வார்த்தைகளை தானாகவே பேசிக்கொண்டேன் என்று எண்ணினேன். நான் என்னுடைய உதடுகளை என்னுடைய பற்களுக்கிடையே வைத்துக் கொண்டும் மற்றும் என்னுடைய வாயின் மேல் என்னுடைய கரத்தை வைத்துக் கொண்டும் கேட்டேன். அந்த சத்தம் மீண்டும், தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இரு, பாதையின் முடிவிலே என்ன இருக்கிறது என்பதை மாத்திரம் நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று உரைத்தது. ஒரு பண்டைய பழக்கமான பாடலின் வார்த்தைகளையும் இசையையும் நான் கேட்க தோன்றிற்று. நான் வீடு செல்ல வேண்டுமென்ற ஏக்கங்கள் உண்டு. நான் இயேசுவை காண விரும்புகிறேன். நான் அந்த துறைமுக மணிகள் ஒலிப்பதை கேட்க விரும்புகிறேன். அது என் பாதையை பிரகாசமாக்கி என்னுடைய எல்லா பயங்களையும் போக்கிவிடும். கர்த்தாவே, காலத்தின் திரைக்கப்பால் நான் நோக்கி பார்க்கட்டும். அப்பொழுது அந்த சத்தம், திரைக்கப்பால் நீ காண விரும்புகிறாயா என்று கேட்டது. நான், அது எனக்கு மிகவும் உதவியாக இருக்குமே என்று பதிலளித்தேன். என்ன சம்பவித்தது என்பதை என்னால் கூற முடியாது. நான் சரீரத்தில் இருந்தேனோ அல்லது இல்லையோ, அல்லது நான் ஒரு மறுரூபப்படுத்தலில் இருந்தேனோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் எப்போதும் கண்டிருந்த எந்த தரிசனமும் அதை போன்று இல்லாததாயிருந்தது. நான் அழைத்து செல்லப்பட்ட இடத்தையும் என்னால் காண முடிந்தது மற்றும் அங்கே என் படுக்கையின் மேல் நானே படுத்து கிடந்ததையும் என்னால் பார்க்க முடிந்தது. நான், இது ஒரு வினோதமான காரியமாய் இருக்கிறதே என்றேன். அங்கே திரளான எண்ணிக்கை கொண்ட ஜனங்கள் இருந்தனர் மற்றும் அவர்கள் என்னை வாழ்த்த ஓடி வந்து, ஓ எங்களுடைய விலையேறப்பட்ட சகோதரனே என்று சத்தமிட்டனர். முதலாவது இளம் பெண்கள், தங்களுடைய கிட்டத்தட்ட 20 வயதுகளில் இருந்தனர். அவர்கள் என்னை கட்டி தழுவின போது அவர்கள், எங்கள் விலையேறப்பட்ட சகோதரனே என்றனர். வாலிபர்கள் தங்களுடைய இளமையின் பிரகாசத்தில் ஒரு இருண்ட இரவில் மின்னும் நட்சத்திரங்களைப் போன்ற கண்களோடும் முத்துக்களைப் போன்ற வெண்மையான பற்களோடு என்னை கட்டி தழுவி, எங்களுடைய விலையேறப்பட்ட சகோதரனே என்று கூறினர். அப்பொழுது நானும் கூட மீண்டும் வாலிபமாக இருந்தேன் என்பதை நான் கவனித்தேன். நான் அங்கு என்னையே பார்த்துவிட்டு திரும்பி படுக்கையின் மேல் என்னுடைய தலைக்கு பின்னால் என்னுடைய கைகளை வைத்திருப்பதோடு கிடந்த என்னுடைய பழைய சரீரத்தை நோக்கி பார்த்தேன். நானோ, எனக்கு இது புரியவில்லையே என்றேன்.
நான் இருந்த இடத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க துவங்கின போது அங்கே நேற்று என்பதும் இல்லை, நாளை என்பதும் இல்லை என்பதை நான் தெளிவாக உணர்ந்து கொள்ள துவங்கினேன். யாருமே சோர்வடைவதாக தெரியவில்லை. நான் எப்போதும் கண்டிருந்ததிலேயே திரளான மிகவும் அழகான வாலிப ஸ்திரீகள் தங்களுடைய கரங்களை என்னை சுற்றி போட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு மகத்தான அன்பினால் மாத்திரமே நான் மூழ்கடிக்கப்பட்டிருந்ததையும் மற்றும் மானிட நடத்தையில் எந்த ஒரு சரீர பிரகாரமான கவர்ச்சியும் இல்லாதிருந்ததையும் நான் கண்டுபிடித்தேன். இந்த வாலிப ஸ்திரீகள் யாவருக்கும் அவர்களுடைய முடி இடுப்பு வரை இருந்ததையும் அவர்களுடைய பாவாடைகள் அவர்களுடைய கால்களுக்கு கீழ்வரை இருந்ததையும் நான் கவனித்தேன். இதற்கு பிறகு ஹோப், என்னுடைய முதல் மனைவி, என்னை கட்டித் தழுவி என்னுடைய விலையேறப்பட்ட சகோதரனே என்று கூறினாள். அதன் பின்னர் மற்றொரு வாலிப ஸ்திரீ என்னை கட்டித் தழுவ ஹோப் திரும்பி அந்த வாலிப ஸ்திரியை கட்டித் தழுவினாள். எனக்கு இது புரியவில்லையே, இது நம்முடைய மானிட அன்பிலிருந்து முற்றிலும் வித்தியாசப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. படுக்கையின் மேல் இருந்த அந்த பழைய சரீரத்துக்குள் நான் திரும்பி போக விரும்பவில்லை என்றேன். அப்பொழுது ஒரு சத்தம் என்னிடம், இதுதான் நீ பிரசங்கித்த பரிசுத்த ஆவியாக உள்ளது, இதுவே பரிபூரண அன்பு, அது இல்லாமல் இங்கே எதுவுமே பிரவேசிக்க முடியாது என்று உரைத்தது. அடுத்தபடியாக நான் ஒரு உயரிய ஸ்தலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அமர வைக்கப்பட்டேன். என்னை சுற்றிலும் பெரும் எண்ணிக்கை கொண்ட புருஷரும் ஸ்திரீகளும் மலர்ந்த இளமை பருவத்தில் இருந்தனர். அவர்கள் மகிழ்ச்சியினால், ஓ எங்களுடைய விலையேறப்பட்ட சகோதரனே, நாங்கள் உம்மை இங்கே காண்பதில் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். நான் சொப்பனம் கண்டு கொண்டிருக்கவில்லை, ஏனென்றால் என்னால் இந்த ஜனங்களை காண முடிகிறது மற்றும் படுக்கையின் மேல் அங்கே என்னுடைய சரீரம் கிடப்பதையும் என்னால் காண முடிகிறது என்று எண்ணினேன். அப்பொழுது அந்த சத்தம் என்னிடத்தில், தீர்க்கதரிசிகள் தங்களுடைய ஜனங்களோடு சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை நீர் அறிவீர் என்று உரைத்தது. நான், ஆம், அது வேத வாக்கியங்களில் உள்ளது என்பது எனக்கு நினைவிருக்கிறது, ஆனால் இத்தனை பிரணாம்கள் இல்லையே என்றேன். அந்த சத்தமோ, இவர்கள் பிரணாம்கள் அல்ல, இவர்கள் உன்னால் மனமாற்றம் அடைந்தவர்கள், இவர்களை நீர் கர்த்தரிடத்திற்கு வழிநடத்தி இருக்கிறீர் என்று பதிலளித்தது. மிகவும் வாலிபமாகவும் அழகாகவும் இருக்கிறதாக நீ நினைக்கிற இந்த ஸ்திரீகளில் சிலரை நீ கர்த்தரிடத்தில் வழிநடத்திய போது அவர்கள் 90 வயதிற்கும் மேம்பட்டவர்களாக இருந்தனர். அவர்கள் என்னுடைய விலையேறப்பட்ட சகோதரனே என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்ததில் வியப்பொன்றுமில்லையே. அப்பொழுது திரளானவர்கள் ஒன்று சேர்ந்து, நீர் சுவிசேஷத்தோடு புறப்பட்டு செல்லாதிருந்திருந்தால் நாங்கள் இங்கு இருக்க மாட்டோமே என்று சத்தமிட்டனர். நான், ஓ, இயேசு எங்கே இருக்கிறார், நான் அவரை பார்க்க விரும்புகிறேன் என்று கேட்டேன். அதற்கு ஜனங்களோ, அவர் இன்னும் சற்று உயரத்தில் இருக்கிறார், என்றோ ஒரு நாள் அவர் உம்மிடத்திற்கு வருவார். நீர் ஒரு தலைவனாக அனுப்பப்பட்டிருந்தீர், தேவன் வருகிற போது உம்முடைய போதகத்திற்கேற்றபடி உம்மை நியாயந்தீர்ப்பார் என்று பதிலளித்தனர். நான், பவுலும் பேதுருவும் கூட இந்த நியாயத்தீர்ப்பில் நிற்க வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு பதிலோ ஆம் என்பதாயிருந்தது. நான், அவர்கள் பிரசங்கித்ததையே நான் பிரசங்கித்துள்ளேன். நான் அதிலிருந்து ஒரு பக்கத்திற்கு அல்லது மறுபக்கத்திற்கு திசை திருப்பவில்லை. அவர்கள் எங்கே இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்களோ நானும் கூட கொடுத்தேன். அவர்கள் எங்கே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை போதித்தார்களோ அங்கே நானும் கூட போதித்தேன். அவர்கள் என்னவெல்லாம் போதித்தார்களோ நானும் கூட போதித்தேன் என்றேன். ஜனங்களோ, நாங்கள் அதை அறிவோம் என்றும், நாங்கள் எப்போதாவது உம்மோடு பூமிக்கு திரும்பப் போகிறோம் என்பதை நாங்கள் அறிவோம். நீர் எங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையின்படியே இயேசு வந்து உம்மை நியாயந்தீர்ப்பார். அப்பொழுது நீர் எங்களை அவருக்கு அளிப்பீர். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து என்றென்றைக்குமாய் ஜீவிக்கும்படி பூமிக்கு திரும்புவோம் என்று சத்தமிட்டனர். நான் இப்பொழுது பூமிக்கு திரும்பி செல்ல வேண்டுமா என்று கேட்டேன். அவர்களோ, ஆம், ஆனால் தொடர்ந்து முன்னேறி கொண்டிரு என்று பதிலளித்தனர். நான் அந்த அழகான மகிழ்ச்சியான இடத்தை விட்டு நகரத் தொடங்கினேன். என் கண்களுக்கு எட்டிய தூரம் வரை பார்க்கையில் ஜனங்கள் என்னை கட்டி தழுவும்படி என்னை நோக்கி ஓடி வந்து கொண்டும் என்னுடைய விலையேறப்பட்ட சகோதரனே என்று கூக்குரலிட்டுக் கொண்டும் இருந்தனர். திடீரென்று நான் மீண்டும் படுக்கையில் இருந்தேன். நான், ஓ தேவனே, எனக்கு உதவி செய்யும். நான் ஒருபோதும் வார்த்தையை விட்டு விலகாதிருப்பேனாக. நான் நேராக வார்த்தையிலே தரித்திருக்கட்டும். வேறு எவரும் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. கர்த்தாவே, நான் அந்த அழகான சந்தோஷமான இடத்திற்கு நெருங்கி முன் செல்வேனாக. அந்த இடத்திற்குள் பிரவேசிப்பதற்கு பரிபூர்ண அன்பு தேவைப்படும் என்பதை நான் என் வாழ்க்கையில் முன்பெப்போதையும் விட உறுதி கொண்டிருக்கிறேன். பொறாமையோ களைப்போ சுகவீனமோ முதிர்ந்த வயதோ மரணமோ அங்கு இருக்கவில்லை. உன்னத அழகும் மகிழ்ச்சியும் மாத்திரமே இருந்தது. நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் பரிபூர்ண அன்பை பெறும் வரை மற்ற எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்து விடுங்கள். நீங்கள் எல்லோரையும், ஒவ்வொரு சத்ருவையும் கூட நேசிக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுங்கள். விமானம் ஆடிக்கொண்டிருந்தாலும், மின்னல் அடித்துக் கொண்டிருந்தாலும், அல்லது சத்ருவின் துப்பாக்கிகள் உங்கள் மேல் வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த காரியங்களும் முக்கியமல்ல. பரிபூர்ண அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுதே உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
நீங்கள் தண்ணீரில் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை என்றால் இப்பொழுதே ஞானஸ்தானம் பண்ணப்படுங்கள். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். காலத்தின் திரைக்கப்பால் அந்த அழகான மகிழ்ச்சியான ஸ்தலத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் அந்த பரிபூர்ண அன்பின் பேரில் நெருங்கி முன்னேறுங்கள். சகோதரனே, அதற்காக உங்களுக்கு நன்றி. உங்களில் சிலர் அதை ஒருவேளை படிப்பீர்கள் என்று நான் எண்ணினேன். நீங்கள் அந்த சிறு புத்தகத்தை பெற்றிருக்கவில்லை என்றால் ஏன் நீங்கள் அதை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம். அதன் பின்னர் அங்கே அந்த பக்கத்தின் கீழே அவர் அங்குள்ள ஊழியத்தை பற்றி இடையில் ஒரு சிறிய குறிப்பை சேர்த்துள்ளார். நீங்கள் அதை படித்த பிறகு சரியாக கீழே, நீங்கள் அதை கவனித்தீர்களா இல்லையா என்று தெரியவில்லை, சரியாக கீழே ஒரு சிறு குறிப்பை சேர்த்துள்ளார். இப்பொழுது அது கிட்டத்தட்ட வானத்தின் கீழ் உள்ள ஒவ்வொரு மொழியிலும் செல்கிறது. நீங்கள் பாருங்கள், உலகம் முழுவதும் படிக்கும்படியாகவே. இப்பொழுது என்ன? சரி, நீங்கள் சகோதரன் பிரணாம், நீங்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதற்கு முன்பு நீர் என்ன சொல்லுவீர் என்று கேட்கிறீர்கள். இதன் காரணமாகவே நம்முடைய முயற்சிகள் வீணானதா இருக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். புரிகிறதா? அன்பு மற்றும் விசுவாசத்தின் வழியாகவே நாம் தேவனை அணுக வேண்டும். விசுவாசம் அந்த வழிக்கு நம்மை கொண்டு செல்கிறது. அன்பே நம்மை உள்ளே அழைத்து செல்கிறதாய் உள்ளது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தேவன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இப்பொழுது உங்களுடைய விசுவாசம் இப்பொழுது ஒரு இடத்திற்கு வந்தடைகிறது. நீங்கள் அதை நினைக்கிறீர்களா? அந்த முயற்சிகள் அனைத்தையும் இப்போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இந்த கூடாரமும் இங்குள்ள இந்த ஜனக்குழுக்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவைகளை முன்வைத்துள்ளதை குறித்து என்ன நினைப்பீர்கள்? உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்காக அனுமதிக்கும் பல இங்கே உள்ளன. தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆடைகளை பறிகொடுத்தவர்கள் அநேகர் இங்குள்ளனர். புயல்களினூடாகவும் தங்களுடைய பாதங்களில் பாதரட்சைகள் இல்லாமலே தேவனுடைய ராஜ்யத்திற்காக இங்கே கூடாரத்துக்கு வர நடந்து வந்தவர்கள் அநேகர் இருக்கின்றனர். அது உண்மை. ஒரு ஓவியன் ஒரு மகத்தான படத்தை அது மிக சிறப்பாகும் அளவிற்கு அழகாக வர்ணம் தீட்டி அதன் பின்னர் அதை கிழித்து விடுவதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அப்பொழுது இந்த ஓவியனோடு ஏதோ காரியம் தவறாயிருக்கும். ஒரு இசையமைப்பாளர் ஒரு பாடலை மிக சிறப்பாகும் அளவிற்கு அதை எழுதி அதன் பின்னர் தன்னுடைய இசையை கிழித்து போடுவதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இசையமைப்பாளரிடம் ஏதோ தவறு இருக்கும். புரிகிறதா? தேவனோடு எந்த தவறும் இல்லை. தேவன் இது போன்ற ஒரு காரியத்தை உருவாக்கி பின்னர் அதை கிழித்து அதை வீசி எறிவதில்லை. அது அவருடைய ராஜ்யத்திற்கானதாய் உள்ளது. அது அவருடைய மகிமைக்கானதாய் உள்ளது. நாம் ஒவ்வொருவரும் இந்த படத்தில், இந்த பாடலில் ஒரு பங்கு வகிக்கிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பாகங்களாக இருக்கிறோம். அதாவது நாம் எந்நிலையில் இருக்கிறோம் என்பதை நான் தெளிவாக உணரும் வரையில் நம்மால் நம்முடைய பாகங்களை வகிக்க முடியும். இந்த இடத்திற்கு உரியவராயிருந்து அதன் பின்னர் நாம் அங்கு அந்த இடத்திலேயே தரித்திருக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரே இடம் அது அன்பில் உள்ளது. ஏனென்றால் அதுதான் காட்சியை உருவாக்குகிறது. இப்பொழுது நீங்கள் அதை போன்ற தரிசனங்களையும் மற்ற காரியங்களையும் காணும் போது மறுபுறத்தில் என்ன உள்ளது என்பதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. நான் அறிந்திருக்க விரும்பினேன், பண்டைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் எப்படி இந்த தரிசனங்களை கண்டார்கள் என்பதை கூறும்படி அந்த மனிதன் இங்கே சிறு குறிப்பை சேர்த்துள்ளார். அது போன்றவற்றை எப்படி அதை இன்றைக்கு அப்பாலும் கூட நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை அதற்குள்ளாக நெருக்கி அது என்னவாக உள்ளது என்பதை காணும்படி செய்துள்ளார். இப்பொழுது நண்பர்களே, நான் உறக்கத்தில் இருக்கவில்லை. நான் உங்களுக்கும் எனக்கும் மற்றும் இந்த சபைக்கு நான் ஒரு தரிசனத்தில் இருக்கவில்லை. ஒரு தரிசனம் என்றால் என்ன என்பதை நான் அறிவேன். இங்கு கடந்த வாரம் ஒரு இரவு 30 முறைகள் சம்பவித்திருந்தது. அது அவ்வாறு சம்பவிக்கும். உங்கள் மேலுள்ள இந்த பாரத்தை உங்களால் யூகித்து பார்க்க முடியும். உண்மையாகவே உங்களை பதட்டமடைய செய்கிறது. வெறுமன பொறுப்பு. அதை போன்ற ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் சென்றிருந்தால் என்ன செய்வது? கூட்டம் சரியாக நடந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் உங்கள் மீது வெறுமன அந்த பொறுப்பு இருக்கும் அல்லவா? நீங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும். கூட்டம் சரியாக நடந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் அது உங்கள் மீது மாத்திரமே அந்த பொறுப்பை சுமத்துகிறது. அது உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை பாருங்கள். என்னுடைய கூட்டாளிகளில் சிலர் வெறுமன புத்தகங்கள் போன்றவற்றை விற்கின்றவர்களாக உள்ளனர். மிகவும் பதட்டமாகி அவர்கள் வீட்டுக்கு சென்று பாருங்கள், படுத்துக்கொண்டு அன்றிரவு சபைக்கு வரமாட்டார்கள். அது பயங்கரமானது. என்னுடைய மருமகளைப் போல அருமையான வாலிப கிறிஸ்தவ பெண் லாய்ஸ் பொறுப்பேதுமின்றி வெறுமன கூட்டத்திற்கு மட்டும் செல்வதனால் அவ்வண்ணமாக 8 வாரங்கள் அல்லது 7 வாரங்கள் அதை போன்று தொடர்ச்சியாக பாருங்கள், ஒரு நாள் அல்லது 2 நாளாக படுக்கையில் படுத்திருக்க வேண்டியவளாய் இருக்கிறாள். புரிகிறதா? பெல்லி சில ஜபட்டைகளை கொடுக்க மிகவும் களைத்து போய்விடுகிறான். ஆனால் பாருங்கள், முழு பாரமும் என் மேல் இருக்கிறது. எனக்காக ஜெபிக்கும்படி உங்கள் பேரில் நான் சார்ந்திருக்க வேண்டும். புரிகிறதா? அது மட்டுமின்றி ஆவியின் ஏவுதலின் கீழான அந்த 20 நிமிட பிரசங்கம் உங்களுடைய சரீரத்துக்கு 8 மணி நேர கடின உழைப்புடன் ஒப்பிடப்படுகின்றது என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
நான் 2 to 3 மணி நேரம் ஒரு இரவு பிரசங்கிக்கிறேன். சில நேரங்களில் ஒரு நாளைக்கு 3 முறைகள். புரிகிறதா? அப்படியானால் ஒரு தரிசனத்தை குறித்து என்ன? ஒரு தரிசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை பலவீனப்படுத்தினது. அது உண்மை. ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அவரை பலவீனப்படுத்தினதாக வேதம் உரைத்துள்ளது. பாருங்கள், ஒரு தரிசனம் அவரையே தேவகுமாரனையே பலவீனப்படுத்துமானால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியாகிய என்னை குறித்து என்ன? ஒரு இரவில் அவைகளில் 30 என்ன செய்யும்? புரிகிறதா? நாம் சற்று யோசித்து பார்த்தால் அது எந்த மானிடனுக்கும் அப்பாற்பட்டதாக உள்ளது. ஒரு மானிட சரீரம் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நான் என்னுடைய தலையை சுவர்களுக்கு எதிராக மோதிக்கொண்டு எங்காவது பைத்தியக்கார விடுதியில் இருப்பேன். புரிகிறதா? அது உங்களால் முடியாத அப்படிப்பட்ட ஒரு பலவீனமாக இருக்கிறது. அது உட்புறத்தில் பலவீனமாக இருந்து பாருங்கள், அது உங்களை கொல்லுகிறது. இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் இதை கூறுவேனாக. நான் அங்கு சகோதரன் மற்றும் சகோதரி காக்ஸையும், இங்கே ராட்னி மற்றும் அவருடைய மனைவியையும் சகோதரியையும், அங்கே பின்னால் உள்ள புதியதாக மனமாற்றம் அடைந்தவர்களையும் காண்கிறேன். எங்கோ அப்பால் ஒரு தேசம் உண்டு. அதாவது நீங்கள் உங்களுடைய மனதில் சற்று சிந்தித்து பார்க்க முடியுமானால் அதனுடைய ஒரு காட்சியை புரிந்து கொள்ள முடியும். அது மிகவும் மகிமையான காரியம். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அதற்கு பாத்திரமானதாக உள்ளது. புரிகிறதா? இப்பொழுது வியாதியஸ்தற்காக ஜெபிப்பதற்கு முன்னர் நான் இதை கூறுவேனாக. ஒரு சிறிய குழந்தை அது பிறப்பதற்கு முன்னால் நாம் அதை எடுத்துக் கொள்வோமாக. இந்த 9 மாதங்களாக தாயின் கருப்பையில் வாழும் ஒரு சிறு குழந்தை, அந்த சிறு குழந்தையால் என்ன சிந்திக்க முடியும்? அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் பிறப்பதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள். பாருங்கள், நான் அங்கு வெளியே என்ன செய்வேன்? நான் இங்கு வாழ்கிற இந்த இடத்தை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் உள்ளிருந்தே என்னுடைய பலனை பெற்றுக் கொள்ளுகிறேன். நான் எப்படி அங்கு வெளியே ஜீவிப்பேன்? அங்கே பிரகாசிக்கின்ற ஒரு சூரியன் உண்டு என்று அவர்கள் எனக்கு சொல்லுகிறார்கள். அங்கே ஜனங்கள் சுற்றி நடப்பதாக அவர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள். நான் இங்குள்ள இந்த இடத்தை தவிர வேறொன்றுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் இதுதான். இங்குள்ள என்னுடைய தாயின் கருப்பையே, இங்குதான் நான் கொண்டு வரப்பட்டேன். நான் இங்கு அறிந்துள்ளதெல்லாம் இந்த கருப்பையில் இருப்பதையே. அங்கு பன்மடங்கு இடம் உண்டு என்று அவர்கள் எனக்கு சொல்லுகிறார்களே என்று கூறும். பாருங்கள், அந்த சிறிய குழந்தை பிறப்பதற்கு மரண பயம் ஏற்படும். அது உண்மைதானே? அதற்கு மரண பயம் ஏற்படும். ஏனென்றால் அது ஒன்றையுமே அறியாதிருக்கின்ற ஒரு இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அது உயர்வானதாக இருக்கிறது. அது வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தை காட்டிலும் லட்சக்கணக்கான மடங்கு உயர்ந்ததாக இருக்கிறது. அது இதை குறித்ததெல்லாம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாது. அது எப்படி நான் என்ன செய்ய போகிறேன் என்று கூறும். அதற்கு பிறப்பதற்கு மரண பயம் ஏற்படும். ஆனால் இங்கு ஜீவிக்கிற நாம் பாருங்கள், ஒரு முறை நாம் அங்கு இருந்தோம். எந்த வகையிலும் நாம் அங்கு திரும்பி செல்ல மாட்டோம். நாம் மீண்டும் தாயின் கருப்பைக்குள் திரும்பி செல்ல விரும்ப மாட்டோம். புரிகிறதா? இல்லை, நாம் அதை செய்ய விரும்ப மாட்டோம். நண்பனே, நாம் மரித்துக் கொண்டிருக்கும் போதும் அதே விதமாகத்தான் இது உள்ளது. ஓ தேவனே, பார்த்தீர்களா? நீங்கள் ஒரு இடத்திற்குள்ளாக பிறந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அங்கு ஒருபோதும் இருந்ததில்லை. அது எவ்வளவு மகத்தானதாக உள்ளது என்று உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது எப்படி அங்கு இருக்க போகிறது? என்னை உணர வைக்கிற ஒரே காரியம், அல்லது உங்களை உணர வைக்கிறது, அந்த ஜீவனின் சிறு தொடுதலாய் உள்ளது. தாயினுடைய கருப்பைக்குள் இருக்கிற குழந்தைக்குள் வருகிற ஆவியைப் போலவே. புரிகிறதா? அப்பால் உள்ள அந்த மகத்தான தேசம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழி அதுவே ஆகும். சுகவீனமோ, துக்கமோ, மரணமோ, முதிர்ந்த வயதோ வேறொன்றும் இல்லாதிருக்கும் போது, ஓ என்னே, ஏன் ஒரு முறை நாம் அங்கு சென்றடையும் போது இதை போன்ற ஒரு இடத்திற்கு நீங்கள் ஒருபோதும் திரும்பி வர விரும்பவே மாட்டீர்கள். ஒரு குழந்தை தன்னுடைய தாயினுடைய கருவறைக்கு திரும்பி செல்ல விரும்பாதது போலவே. புரிகிறதா? பாருங்கள், அங்கே வெளியே மறுபுறம் அவ்வளவு மகத்தானதாக உள்ளது. நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது. நிச்சயமாக முடியாது. நம்மால் முடியாது. ஏன்? அந்த சிறு குழந்தை எப்படி எந்த சிந்தனைக்கும் அப்பாற்பட்டதாய் உள்ளதோ அதே விதமாக நாமும் அங்கே அது என்னவாக இருக்கும் என்ற புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறோம். பாருங்கள், ஏனென்றால் நாம் பூமியின் கருவறையில் இருந்து ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு புதிய ராஜ்யத்திற்குள்ளாக, ஒரு புதிய உலகத்திற்குள்ளாக பிறக்க ஆயத்தமாயிருக்கிறோம். அந்த விதமாகத்தான் நான் அந்த தரிசனங்களையும் அதுபோன்று மற்ற காரியங்களையும் உணர்கிறேன். அல்லது நான் அங்கே மறுபுறத்தில் அந்த நாளில் கடந்து சென்றபோது எனக்கு என்ன நேர்ந்ததோ அது என்னவா இருந்தது என்பதை கண்டுவிட்டு அதன் பின்னர் நான் இதற்குள் திரும்பி வருகிறேன். நீங்கள் ஒரு குழந்தையா இருந்து கொண்டு அது என்ன என்பதை குறித்ததான ஒரு அறிவை கொண்டிருந்து சுற்றி நடப்பது எவ்வளவு மகிமையானதா இருந்தது என்பதை குறித்தும், மரங்கள் பூப்பதையும், பறவைகள் பாடுவதையும், சூரியன் பிரகாசிப்பதையும் மற்றும் இந்த விதமான ஒரு ஜீவனையும் அறிந்து அதன் பின்னர் ஒரு கருவறைக்குள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஏன்? நீங்கள் திரும்பி செல்ல ஒரு காலம் விரும்பவே மாட்டீர்கள். பாருங்கள், அப்படியானால்
நாம் நம்முடைய சிந்தனை இப்புறத்தில் மறித்திருக்க அல்லது அங்கே அப்பால் என்ன உள்ளது என்பதை குறித்து சிந்திக்கவே முடியாது. எப்பொழுது வேதமோ கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அல்லது தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கினவைகள் மனுஷனுடைய இதயத்திற்குள் பிரவேசிக்கவும் இல்லை என்று கூறுகிறது. புரிகிறதா? எனவே அது மறுபுறத்தில் மகிமையானதாய் உள்ளது என்பதை நாம் அறிவோம். என்றோ ஒரு நாள் மரணம், நாம் அதை மரணம் என்று அழைக்கிறோம், அது நமக்கு புதிய பிறப்பை கொடுக்கும். அப்பொழுது நாம் மறுபுறத்தில் உள்ள அந்த மற்றொரு உலகத்திற்குள் வருவோம். சகோதரன் ஜார்ஜ், நீங்கள் வயதானவராயும் முடமானவராயும் அங்கே இருக்க மாட்டீர்கள். சகோதரன் மற்றும் சகோதரி ஸ்பென்சர், நம்மில் சிலரை போன்ற வயோதிகர்களான சிலரை போன்றவர்கள் நாம் அங்கே என்றென்றும் வாலிபமாக இருப்போம். இந்த பழைய இந்த மாம்ச வஸ்திரத்தை நான் கீழே போட்டுவிட்டு எழும்பி நித்திய பரிசை ஆவலோடு பெற்றுக்கொள்வேன். ஆகாயத்தினூடாக கடந்து செல்கையில் பிரியாவிடை பிரியாவிடை இனிமையான ஜபவேளை என்று சத்தமிடுவேன். அப்பொழுது யாவும் முடிவுற்றிருக்கும். இனி நீண்ட நேர இரவு ஜபங்களே ஒருபோதும் இருக்காது. அந்த வாலிபமான மகிழ்ச்சியான வயதிற்குள் அங்கு இருக்கும்படியாக பிரவேசித்து வெறுமன ஒரு வருடத்திற்கோ அல்லது 50 வருடங்களுக்கோ அல்லது 10 லட்சம் வருடங்களுக்கோ அல்ல, ஆனால் அங்கு கோடாக்கோடி வருடங்களாக இருந்து கொண்டே இருப்போம். நமக்கு துவக்கம் என்பதும் கூட இருக்காது. அவ்வளவுதான். எனவே நாம் ஏன் இந்த காலை மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடாது? நாம் ஏன் களி கூறக்கூடாது? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மகத்தான காரியத்தையும் நாம் ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? இங்கே தெய்வீக சுகமளித்தல் உள்ளது. இயேசு ஏன் வாரினால் அடிக்கப்பட்டார்? அதற்கு அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை என்று கூறி அந்த காட்சியை அழிக்கவா? அவர் அங்கே தம்முடைய சரீரத்தில் வாரினால் அடிக்கப்பட்ட அதன் மூலமாக விலா எலும்புகள் காட்டப்பட்டன. அதாவது அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். நாம் இந்த காலையில் அந்த காட்சியை கிழித்து போடாதிருப்போமாக. நாம் அதை தழுவிக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்வோமாக. இப்பொழுது சகோதரனே, நீங்கள் பீடத்தை சுற்றி நிற்பீர்களானால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கப்பட போகிறீர்கள். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு அந்நிய பாஷை மற்றும் வியாக்கியானத்தினூடாக செய்தி புறப்பட்டு சென்றபோது நாம் வியாதியஸ்தர் மீது கரங்களை வைத்து தேவனுடைய வல்லமையான கிரியைகளை காண்போம். இப்பொழுது நம்முடைய சகோதரன், நீங்கள் எழுந்து நிற்க வேண்டியதில்லை. சகோதரனே, அங்கே ஒரு கட்டிலின் மேல் படுத்திருக்கிறவர், நாங்கள் உங்களிடத்திற்கு வருவோம். பீடத்தை சுற்றி நிற்க விரும்பி இங்கே ஜெபித்துக் கொள்ளப்பட மற்றும் எவரேனும் இருந்தால், சகோதரனும் நானும் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைக்கையில் நீங்கள் இப்பொழுதே வாருங்கள். நினைவிருக்கட்டும், அந்த காட்சியை தழுவிக்கொள்ளுங்கள். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். கர்த்தாவே, நான் அதை புரிந்து கொள்ளவில்லை. நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்படியானால் நீங்கள் என்னமும் பூமியின் கருவறையில் தான் இருக்கிறீர்கள். ஆனால் அவர் அந்த ஆயத்தங்களை செய்துவிட்டார். அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர் ஏன் வாரினால் அடிக்கப்பட்டார்? அப்படியே அந்த காட்சியை கிழித்தெறிந்து அல்லது அந்த பாடலை கிழித்தெறிந்து அதை வீசி எறிவதா? இல்லை ஐயா, நாம் குணமடையும்படியாக அவர் அடிக்கப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தினார். அதனால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தழும்புகளால் குணமடைந்தோம். இப்பொழுது நீங்கள் வந்து கொண்டிருக்கையில் ஜெபத்திற்காக பீடத்தை சுற்றி ஒன்று கூடுங்கள். இப்பொழுது இங்கே இந்த ஏராளமான ஜொலிக்கின்ற அமெரிக்க சுவிசேஷத்தை உடையவர்களாக இருந்து நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார்கள். என்னுடைய நண்பனே, ஒரு காரியத்தை பற்றி உங்களுடன் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன். காரியமானது தேவன் சுகமளிக்கிற விதமானது அவருக்கு சேவை செய்வதின் அடிப்படையில் உள்ளது. புரிகிறதா? அது அவருக்கு சேவை செய்வதன் அடிப்படையில் உள்ளது. நாம் சுகமடைந்த பிறகு நாம் அவருக்கு சேவை செய்வோம் என்பதை குறித்த அடிப்படையின் பேரிலேயே நம்முடைய சுகமளித்தலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது வேதம், உங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்யுங்கள், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்று கூறியுள்ளது. புரிகிறதா? அது நீங்கள் தேவனுக்கு சேவை செய்யும் அடிப்படையில் உள்ளது. இங்குள்ள உங்களில் அநேகர் ஒருவேளை மரிக்கும் நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஏதோ காரியம் சம்பவிக்கவில்லை என்றால் நீங்கள் மரிக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் உங்கள் இருதயத்தில், இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு எண்ணெய் பூசலாம், நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கலாம், போதகரும் நானும் விசுவாசமுள்ள ஒரு ஜெபத்தை ஜெபித்து எங்களால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்யலாம். ஆனால் நீங்கள் தானே கிறிஸ்துவோடு ஐக்கியத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் வரை அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. புரிகிறதா? நீங்கள் அந்த ஐக்கியத்திற்குள்ளாக வர வேண்டும். அதாவது நான் கர்த்தாவே, ஒரு வாலிப பெண்மணி சற்று முன்பு அங்கே இப்பொழுது நடந்து வருவதை நான் காண்கிறேன். அவள் இங்கு அண்மையில் வீட்டிற்கு ஒரு கட்டி போன்ற ஏதோ ஒரு காரியத்தோடு அல்லது நிணநீர் சுரப்பி புற்றுநோயோடு வந்தாள். அவள் விசுவாசத்தினால் ஒரு மெத்தோடிஸ்டாக இருக்கிறாள். அது உண்மை என்று நான் நினைக்கிறேன். இல்லையா சகோதரியே? மேலும் அவளுக்கு பக்கவாட்டில் ஒரு பெரிய கட்டி இருந்தது. இப்பொழுது அவள் சுகமடைந்து நிற்கிறாள். நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் எப்போதும் கண்டதிலேயே மிக மோசமான புற்றுநோய் நோயாளிகளில் ஒருவராய் இருந்த சகோதரி வீவர் இங்கே நிற்கிறதை நான் காண்கிறேன்.
நான் அவரிடத்தில் கேட்ட முதலாவது காரியம், அவள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று அவளுடைய பாவங்களை அறிக்கையிடுவாளா என்பதே ஆகும். நான் அவளை இங்கே தண்ணீருக்குள் அழைத்து சென்றபோது நான் அவளை பிடித்துக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் அவள் மிகவும் ஒல்லியாக இருந்தாள். அவளுடைய கரங்கள் மிகவும் மெலிந்திருந்தன. அவள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாள். அது குறைந்தபட்சம் 10 வருடங்களுக்கு முன்பானதாக இருந்தது. அப்படித்தானே சகோதரியே? 16 வருடங்களுக்கு முன்பு 16 வருடங்களாக ஜீவன் காப்பாற்றப்பட்டது. ஏனென்றால் அவள் கீழ்ப்படிதலுக்குள் வர மனதுள்ளவளாக இருந்தாள். மிகச் சிறந்த மருத்துவர்கள் இங்கே சுற்றிலும் இருந்தபோது, ஏன் அவளுடைய சொந்த மருத்துவரே என்னிடத்தில் கூறினார். எப்பொழுது நான் அவரிடத்தில் சொன்னபோது அவள் குணமடைந்து விட்டாள் என்று கூறினார். ஓ ஓ அவள் இன்னும் ஒரு சில வாரங்களில் புற்றுநோயினால் மரித்து விடுவாள். அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், அவள் போய்விடுவாள். இன்னும் சில வாரங்களில் அவள் போய்விடுவாள் என்றார். அவர் ஏற்கனவே அவளுக்கு வாழ்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைத்தான் கொடுத்தார். இங்கோ அவள் இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு பிறகும் பீடத்தண்டை நிற்கிறாள். நான் இன்னும் இதற்கு மேல் மீண்டும் 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 என்ன சொல்ல முடியும்? இப்பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவருக்காக அதை செய்கிறதில்லை, மற்றும் அதை மற்றொரு பிள்ளைக்காகவும் செய்கிறதில்லை. அவர் தம்முடைய எல்லா பிள்ளைகளுக்காகவும் செய்கிறார். யார் வேண்டுமானாலும் வரலாம். நீங்கள் அவரிடத்தில் அழைக்கப்படுகிறீர்கள். இப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வேதம் அதை உரைத்துள்ளது. இப்பொழுது ஆயினும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புவது என்னவென்றால், உங்களுடைய தவறுகளை தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள் என்பதே ஆகும். கர்த்தாவே என்னை குணமாக்கும் என்று கூறுங்கள். நீங்கள் ஒருபோதும் மனமாற்றம் அடையாதிருந்திருந்தால் உங்களுடைய இருதயங்களை கிறிஸ்துவுக்கு கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீரில் நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படாதிருந்தால் ஒரு தண்ணீர் தொட்டி ஆயத்தமாய் உள்ளது. புரிகிறதா? இந்த சிறிய பெண்மணி பக்கத்து தெருவில் இருந்த அந்த நாத்திகன் அதனால் மனமாற்றம் அடைந்த போது, அவள் படுத்துக் கொண்டிருந்த போது, அவர்கள் அவளை சில்வர் கஸ்டிலிருந்து வீட்டிற்கு மறித்துக் கொண்டிருந்த காசநோயோடு அனுப்பிவிட்டனர். நான் அங்கு சென்றபோது கர்த்தர் ஒரு தரிசனத்தை அளித்து அவள் சுகமடைய போகிறாள் என்று கூறினார். அவர் என்னை அங்கே சந்தித்தார். அடுத்த நாள் காலை திரு ஆண்ட்ரூஸ் என்னிடம் சத்தமாக திட்டி பேசினார். அந்த ஸ்திரீயின் மீது அதை போன்ற ஒரு போலியான நம்பிக்கை என்றார். அப்பொழுது நான், திரு ஆண்ட்ரூஸ், அது ஒரு போலியான நம்பிக்கை அல்ல. அந்த ஸ்திரீ ஒரு கிறிஸ்தவள். அவள் நலமடைந்தவுடன் அவள் ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்கு வரப்போகிறாள் என்றேன். மேலும் அவள் மரித்துக் கொண்டிருக்கிறாள் என்று கூறினார். எப்படி அவள் சில்வர் கிறிஸ்டில் இருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட முடியும் என்றார். நான், ஐயா, நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர். நீர் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்? மருத்துவர் என்ன கூறுகிறார் என்பதையே நீர் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர். தேவன் என்ன கூறினார் என்பதையே நான் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றேன். புரிகிறதா? இப்பொழுது அது நீங்கள் எதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதில்தான் வித்தியாசமே உள்ளது. புரிகிறதா? மருத்துவர் என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக மரித்து போவீர்கள். ஆனால் நீங்கள் தேவன் என்ன கூறினார் என்பதை நோக்கி பார்க்க வேண்டும். யாருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள்? ஆபிரகாம் 100 வயதும் அவனுடைய மனைவி 90 வயதுமாய் இருந்தபோது ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளப் போவதாக இருந்ததை குறித்த மருத்துவரின் கருத்தை அவன் ஏற்றுக்கொண்டிருந்தால் என்னவா இருந்திருக்கும்? அப்பொழுது அவன் என்ன செய்திருப்பான்? புரிகிறதா? மருத்துவர் அந்த மனிதர் பைத்தியக்காரன் என்று கூறியிருப்பார். ஆனால் தேவன் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். ஏனெனில் அவன் தேவனை விசுவாசித்தான். புரிகிறதா? இப்பொழுது நீங்கள், அந்த பெண்மணி உயிர் பிழைத்தாள். அவள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படுவதை புறக்கணித்தாள். ஏனென்றால் அவள் ஒரு விதமான மெத்தோடிஸ்ட் அல்லது பிரெஸ்பிட்டேரியன் என்று நான் நினைக்கிறேன். அவள் மேலும் மேலும் சுகமீனமாக தொடங்கினாள். அவள் வந்து கிரேஸ் வெப்பரை கூட்டிக் கொண்டு அங்கு வசித்திருந்த, இல்லை, இன்னமும் அங்கே வசிக்கிற அவளுடைய மகளோடு வந்தாள். வஸ்திரத்தோடு இங்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாள். காய்ச்சலுடன் அவளுடைய தோள்பட்டையின் மேலிருந்த வியாதிகளோடு கூடிய கட்டி பரவ 104 பாகை காய்ச்சலுடன் அதை செய்தாள். இங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரியாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாள். அவள் இங்கு அப்பால் உள்ள தெருவில் வசிக்கிறாள். ஒருவேளை இப்பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கலாம். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு என்னால் அவளை பார்க்க முடிகிறதா என்று காணும்படி சுற்றிலும் நோக்கி பார்த்தேன். புரிகிறதா? கீழ்ப்படிதல். நீங்கள் பாருங்கள், இது வெறும் என்னை சுற்றி செல்வது மட்டுமல்ல. நான் நம்முடைய சில சகோதரர்களோடு வித்தியாசப்படுகிறேன். இதன் மேல், அதன் மேல், மற்றதன் மேல் அதை போன்று கரங்களை வைத்து ஒரு விதமான மேன்மையான விசுவாசம் அதை செய்யும் என்று கூறுகிறார்கள். அதுவல்ல இது. நீங்கள் அசலான உறுதியான வேதாகம பரிசுத்தாவியின் விசுவாசத்தை பெற்றிருக்க வேண்டும். புரிகிறதா? அவ்வாறு இல்லை என்றால் அது செய்கிறதில்லை, அது நீடிக்காது, அது நீடித்துக் கொண்டிருப்பதில்லை. அந்த காரணத்தினால் தான் இதுவரை எனக்கு உதவி செய்துள்ள கர்த்தருக்கு என்னால் நன்றி கூற முடியும். சம்பவித்துள்ள சுகமளித்தல்கள் அசலானதா இருந்து வந்துள்ளன. ஏனென்றால் அவைகள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதன் பேரில் அசலாய் கட்டப்பட்டுள்ளன.
புரிகிறதா? ஆகையால் அவைகள் நிலைத்து நிற்கும். இப்பொழுது இது சிறு ஞாயிறு பள்ளியாக இருப்பதால் நாம் இப்பொழுது அமைதியாக நடத்தும்படியாக அவர்கள் தங்களுடைய இடங்களை சரியாக அமைக்கும் வரையில் நான் ஒரு நிமிடம் காத்துக்கொண்டு உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். நமக்கு இன்னும் 2 நிமிடங்களே உள்ளன. நாம் ஜெபிக்க தொடங்கி ஜெபிப்போம். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தவறுகளை தேவனிடத்தில் அறிக்கை செய்து உங்களால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்து நீங்கள் அவரை சேவிப்பீர்கள் என்று தேவனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மேய்ப்பரும் நானும் ஜெபிக்கும்படி உங்கள் மீது வந்து கரங்களை வைக்கப் போகிறோம். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாக சுகமடைவீர்கள். எப்படி கக்கத்தண்டுகளோடும் செவிடாயும் ஊமையாயும் குருடாயும் இருந்த அந்த ஜனங்களால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மேடையின் மேல் நடந்து வந்து தங்களுடைய கக்கத்தண்டங்களை வீசி எறிந்து மேடையின் மீது நடந்து வர கண்கள் திறக்கப்பட்டன, அதை போன்று உங்களுக்கு தெரியுமா? அவர்களில் லட்சக்கணக்கானோர் அவர்கள் என்னை அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட தூக்கிச் செல்லும் அளவிற்கு நான் மிகவும் பலவீனமடைந்தேன். அப்படியே நின்று கொண்டிருக்க அவர்கள் கடந்து சென்றனர். பார்த்தீர்களா? இங்கிருந்து கிட்டத்தட்ட ஜெஃபர்சன்வில் உயர்நிலைப் பள்ளியை அடையும் வரை ஒரு வரிசை இருந்திருக்கும். அந்த வரிசையினூடாகவே வந்தனர். வரிசையினூடாக கடந்து சென்ற அவர்கள் எல்லோருமே எனக்கு தெரிந்தவரை குணமாக்கப்பட்டனர். புரிகிறதா? ஏனென்றால் அவர்கள் உண்மையான அசலான கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையின் பேரில் வந்து விசுவாசித்தனர். அது சம்பவிக்க வேண்டியதாய் இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய தலைகளை தாழ்த்துங்கள். ஒவ்வொருவரும் அவர்களுக்காக ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, இந்த காலையில் நாங்கள் உம்மிடத்திற்கு இங்கு நின்று கொண்டு காத்துக்கொண்டும் சுகவீனமாய் இருந்து கொண்டும் பாதிக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்ட பிள்ளைகளோடும் உள்ள இந்த கூட்டத்தாரை கொண்டு வருகிறோம். அவர்கள் எந்த நம்பிக்கைக்கும் அப்பால் அவர்களில் அநேகர் கர்த்தாவே மருத்துவருடைய சுகமளித்தலுக்கு அப்பால், குறிப்பாக இந்த மனிதன் இங்கே இந்த கட்டிலில் படுத்திருக்கிறான். இதற்கு உம்முடைய கிருபை வேண்டும். இல்லை என்றால் அவன் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவான். மேலும் எந்த சந்தேகமும் இன்றி இங்கே பீடத்தண்டையிலே சிலர் நின்று கொண்டு மாரடைப்புகளோடு அவர்கள் காத்துக்கொண்டும் வியாதிகளோடும் அவர்களை சின்னாபின்னமாக்கும் தொல்லைகளோடும் நின்று கொண்டிருக்கலாம். பிதாவே, அவர்களை ரட்சிக்கக்கூடிய, அதாவது இங்குள்ள இந்த சரீரத்தின் ஐம்புலன்களுக்கு அப்பால் செல்லுகிற ஒரு காரியம் மாத்திரமே உண்டு. சந்தேகத்துக்கிடமின்றி வியாதிகள், புற்றுநோய், காசநோய், இருதய கோளாறு போன்றவற்றிலிருந்து அவர்களுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு அங்கே மருத்துவர்கள் உண்மையாகவே முயற்சித்துள்ளனர். எல்லா இணைப்புகளோடும் குழாய்களோடும் மற்ற பொருட்களோடும் மற்றும் கிருமிகளை எதிர்க்கும் மருந்தோடும் அவர்களுடைய ஜீவனை எடுப்பதற்கு சத்ருவினுடைய கூட்டங்கள் உள்ளே வருகின்றன. மேலும் கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய கருத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். இந்த காலை அந்த மனிதன் அந்நிய பாஷையில் பேசுவதையும் அதற்கு வியாக்கியானம் அளிப்பதையும் இன்றைக்கு என்ன சம்பவிக்கும் என்று கூறுவதையும் நான் கேட்டிருக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தாவே, அவர்களில் சிலர் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அது உண்மை. நான் அதை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளபடி, அதாவது தாவீது ஆடு மேய்க்கும் சிறுவன் வனாந்திரத்தின் பின்புறத்தில் தன் தகப்பனுடைய ஆடுகளை கண்காணித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் ஒரு சிங்கம் உள்ளே வந்து அவனுடைய தகப்பனாரின் ஆடுகளில் ஒன்றை பிடித்துக் கொண்டு அதனோடு ஓடிவிட்டது. அந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் விசுவாசத்தோடு இந்த சிங்கத்திற்கு எதிராக வருவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டியதாய் இருந்தது? ஒரு நவீன கை துப்பாக்கியோ அல்லது துப்பாக்கியோ இல்லை. ஆனால் அவன் ஒரு சிறு கவனையே உடையவனாய் இருந்தான். அவன் அந்த சிங்கத்தை பின்தொடர்ந்து சென்றான். அவன் அந்த சிங்கத்தை கொன்று அந்த ஆட்டை திரும்ப கொண்டு வந்தான். ஒரு கரடி உள்ளே வந்து ஒன்றை கொண்டு சென்று விட்டது. அந்த கரடி அவனை தரையோடு நசுக்கி போடக்கூடியதாய் இருந்தாலும் அவன் அதை பின்தொடர்ந்திருந்தான். ஆனாலும் அந்த கரடியின் அளவை குறித்து அல்லது சிங்கத்தின் வலிமையை குறித்து அல்லது அதனுடைய வேகத்தை குறித்து அல்லது கவனோடு உள்ள அவனுடைய இயலாமையை குறித்து சிந்திக்கவில்லை. ஆனால் அவன் சவுல் ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த போது அவன், உம்முடைய அடியான் தன்னுடைய தகப்பனின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கையில் ஒரு சிங்கம் உள்ளே வந்து ஒன்றை பிடித்துக் கொண்டு ஓடிவிட்டது. நான் அதனை பின்தொடர்ந்து போய் அந்த ஆட்டை திரும்ப கொண்டு வந்தேன் என்று கூறினான். அவன் தொடர்ந்து, கரடியின் கரங்களில் இருந்தும் இல்லை, பாதத்தில் இருந்தும் அல்லது அந்த சிங்கத்தின் தாடையிலிருந்தும் என்னை காப்பாற்றின அதே தேவனால் இந்த விருத்த சேதனமற்ற பெலிஸ்தனையும் கூட எடுத்து அவனையும் என்னுடைய கரத்தில் கொடுக்க முடியும் என்றான். அவன் கொன்ற அந்த சம்பவம் எப்படி என்பதை நாம் அறிவோம். அவனை காட்டிலும் அநேக மடங்கு பெரியதாய் இருந்த ஒரு மனிதனை, ஒரு போர் வீரனை கொன்று போட்டான். அது சவுலை, அந்த மகத்தான ராஜாவை, பெரிய வலிமையான மனிதனை தடுமாற செய்தது. எப்படி அந்த சிறு பையனால் ஒரு கவனில் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டிருக்க முடிந்தது? இல்லை, ஒரு கவனில் இல்லை, ஆனால் தேவனில். இப்பொழுது கர்த்தாவே, இந்த பீடத்தை சுற்றி நிற்கிற, இந்த கட்டிலின் மேல் இங்கே படுத்திருக்கிற தேவனுடைய ஆடுகளும் சிறு ஆட்டுக்குட்டிகளும் அவருக்கு இருந்த விதமாகவே இருக்கின்றன. அவர்கள் புற்றுநோய் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிங்கத்தினால், காசநோய் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கரடியினால் பிடிக்கப்பட்டுள்ளனர். மற்ற வியாதிகளும் அவர்களை பிடித்துள்ளன.
அவர்களை பிடித்தெடுத்து அவர்களை துண்டு துண்டாக கிழிக்கின்றன. கர்த்தாவே, விசுவாச ஜெபம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறு கவனை கொண்டு நான் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். இது மிக அதிகமானது அல்ல, ஆனால் அது என்ன செய்துள்ளது என்பதை நான் அறிவேன். அது இன்னமும் அதே தேவனாய் இருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். இந்த காலையில் கர்த்தாவே, நல்ல ஆரோக்கியமான நிழலான புல்வெளிகளுக்கு அவர்களை திரும்ப கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய கலக்கங்களில் இருந்து விலக்கி உம்மை விசுவாசிக்கும்படி சமாதானத்தின் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு வருகிறேன். உள்ளே செல்லும்படி நீர் எனக்கு கொடுத்த கவசத்தோடு நான் அவர்களை பின்தொடர்ந்து செல்கிறேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவன் அவர்களை எழுப்புவார். அவர்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். மேலும் பிதாவே, நாங்கள் சத்துருவை சந்திக்கும்படி, சிங்கத்தை சந்திக்கும்படி, புற்றுநோய், காசநோய், நிணநீர் சுரப்பி புற்றுநோய், இருதய கோளாறு, மற்ற எந்த வியாதியின் வடிவத்திலும், பிசாசு இருக்கின்ற ஒவ்வொரு வடிவத்திலும் அவனை சந்திக்கும்படிக்கு இப்பொழுதே செல்லுகிறோம். நாங்கள் இந்த ஆட்டுக்குட்டியை கண்டறிந்து அதை மீண்டும் தேவனுடைய வீட்டிற்கு திருப்பிக் கொண்டு வர வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு அளித்துள்ள இந்த கவனை உபயோகிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செல்கிறோம். பிதாவே, நாங்கள் இப்பொழுது பயபக்தியுடன் உம்மை இயேசுவின் நாமத்தில் அணுகையில் எங்களோடு இரும். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தலைகளை தாழ்த்தி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாங்கள் எண்ணெய் பூசி வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும்படி வந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உங்களுடைய விசுவாசத்தை இந்த ஜெப வரிசையில் வைக்கவும். இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கி இருப்பதோடு இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, எழுந்திருந்து அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர் என்று தங்களுடைய கரங்களை உயர்த்தினர். கட்டிலின் மேல் படுத்துக் கொண்டிருந்த இந்த சகோதரன் அவருடைய சுகமளித்தலை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை காண்பிக்கும்படி எழுந்து விட்டார். கர்த்தாவே, அவர்கள் சமாதானமாக நிழலுள்ள புல்வெளிகளுக்கும் பக்கத்தில் உள்ள அமைதியான தண்ணீரண்டைக்கும் இயேசுவின் நாமத்தினூடாக மீண்டும் சுகமாய் இருக்கும்படி நடந்து வருகிறார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். சரி சகோதரன் நெவில், நான் இங்கு அமர்ந்து நீங்கள் இப்பொழுது பிரசங்கிப்பதை கேட்பேன்.